ஹலோ நீங்கள் பார்த்துக்கிட்டு மிஸ்டர் தமிழ் சேனல். நான் உங்கள் சூரியன். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போனால், வீட்டில் இருக்க பல ஹெட்ஃபோன் வச்சு எப்படி சூப்பரான மைக் செய்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அந்த ஹெட்ஃபோனில் இருக்க மைக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? இந்த மைக்கு மட்டும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்தமாரி அது பின்னாடி இருக்க பின்னை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நல்லா டேப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்தமாரி டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒயர் உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்னா, இந்தமாரி மைக்கையும் இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்தமாரி ஒயர் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தமாரி பஞ்சு எடுத்துக்கோங்க. இந்தமாரி ஸ்பாஞ்ச் எடுத்து இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பில் மைக் வர மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்பாஞ்சில் இந்த மைக்கு உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பில் மைக் ஷேப்பில் வச்சுருக்கிறதுல நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா, அந்த மைக்கு வந்து நம்ம அதுக்குள்ளே வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே நம்ம மைக் ஷேப்பில் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே அந்த மைக்கை வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அந்த மைக் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அதை பேசணும், அந்த அளவுக்கு நீங்கள் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயர் வந்து எல்லா எலக்ட்ரிக் ஷாப்லேயும் இருக்கும், அந்த எலக்ட்ரிக் ஷாப்பில் வாங்கிக்கோங்க. வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மைக்கு வந்து எதில் எடுக்கணும்னா, பல ஹெட்ஃபோனில் இருக்கிறத எடுத்துக்கிறோம். மற்றபடி நம்மளுக்கு இதில் எந்த செலவும் கிடையாது. இந்த ஸ்பாஞ்சில் நம்ம உள்ளே ஃபஸ்ட்டு மைக்கை இன்சர்ட் பண்ணிடலாம். நான் வச்சு இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சு நல்லா மைக்கை ஸ்டாலிங் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் மைக் ஷேப்பில் இருக்க ஸ்பாஞ்சுக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் அந்த ஸ்பாஞ்ச் பிச்சுட்டு வரக்கூடாது, நூல் சுற்றிருக்கேன், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இந்தமாரி நூல் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இதை வந்து நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிருங்க. மைக் ஷேப்பில் வர மாதிரி இந்தமாரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை சுற்றி ஒரு நூல் சுற்றிக்கலாம். நீங்கள் எந்த நூல் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மைக் ஷேப்பில் மேலே இருக்க மைக் மாரியே இருக்கும், அதை வந்து ஒரு நூல் சுற்றிக்காங்க. நான் வந்து பூ கட்டுற நூல் வச்சு சுற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்தமாரி தர்மோகோலை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ரெண்டு சைடு வந்து ஸ்பாஞ்ச் ஓட்டிடுங்க, ஒரு சைடு ஃபுல்லாக டேப் போட்டிருங்க. மற்றபடிக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம நடுவில் ஒரு பைப் வச்சுக்கணும். இது எங்கே இருக்குன்னா, நிறைய வீட்டில் நீங்கள் ஸ்க்ரீன் மாட்டுறதுக்கு இந்தமாரி பைப் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பைப் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் எலக்ட்ரிக் ஷாப்பில் போய் ஸ்டீல் பைப்பு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. மினிமம் ஒரு 30 to 20 rupees வரும், அவ்வளோதான். மற்றபடிக்கு எதுவுமே கிடையாது. இந்த மைக்குள்ளே இந்த வந்து ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். நான் அந்த மைக்கில் நம்ம செஞ்ச ஒயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாம் ஒயரையும் எடுத்துக்கோங்க. அந்த ஒயர் வழியாக அந்த ஸ்டீல் பைப் வழியாக எல்லா ஒயரையும் இழுத்துக்காங்க. இழுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஸ்பாஞ்சை வந்து அந்த மேலே ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ரொம்பலாம் செலவில், வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். இதில் நீங்கள் வாங்கணும்னா அந்த பைப் மட்டும் வாங்கிக்கோங்க. தர்மோக்குள்ள அதிகமாக நிறையா வீட்டில் நீங்கள் சும்மா தான் தூக்கி போடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த மைக் ஷேப்பில் இருக்கிற இடத்துல நான் வந்து நூல் ஷேப்பில் ஃபுல்லாக கட்டிக்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மைக் ஷேப்பில் இருக்கிறத ஃபுல்லாகவே நூல் போட்டு நல்லா கட்டிடுங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த மைக் ஷேப்பில் இருக்கிறது வந்து நம்ம வந்து அந்த பைப்புக்குள்ளே வச்சு ஒட்டிடுங்க. நீங்கள் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டினீங்கன்னா அந்த பஞ்சு வந்து உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் அப்படியே மைக்கை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் இல்லை கம்மு இல்லைனா ஏதாவது ஒரு கம்மு போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்க்கறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்கு மாரியே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கீழே வந்து அந்த ஒயர் வந்து நம்ம அடிக்கடி இழுப்போம்னால அங்கே ஒரு டேப் போட்டு ஒட்டிடுறேன். அந்த ஒயர் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் மேலே வச்சு ஒரு டேப் போட்டு ஒட்டிடுறேன். நான் வந்து இன்சுலேஷன் டேப் போட்டு தான் ஓட்டுறேன், மற்றபடிக்கு வேறு எந்த பிரச்சனையும் வேணும். இந்த ஸ்பாஞ்சை வந்து நான் அந்த உள்ளே இருக்க மைக்கிலேருந்து வர ஒயருக்குள்ளே கொஞ்சம் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். மற்றபடிக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்குது இந்த மைக்கு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மைக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கொடுங்க. இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோனா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர்.